வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தாலன். பியாஸ் ஹாரிஸ். மக்களின் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சித்திரை புத்தாண்டு பிறந்துள்ளது. இந்த புத்தாண்டில் உங்களது அனைத்து எதிர்பார்ப்புகளும் நிறைவேற நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. மன்மத வருடமான இந்த வருடம் ஐக்கியம், சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த வருடமாக அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கியம், மகிழ்ச்சி, சுபீட்சத்தை சேர்க்கும் புது வருடம் உதயமாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு புதிய உறுப்பினர்கள். பதியதலாவ பகுதியில் இரு பிரிவினருக்கிடையில் மோதல், இருவர் உயிரிழப்பு. இந்திய பயணத்தில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு இன்று முதல் விசா சலுகை. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையேற்றம். தமிழ் இந்து பண்பாட்டில் சித்திரை புத்தாண்டு முதன்மை பெறுகின்ற பண்டிகையாகும். புதிய தமிழ் வருடமாக மன்மத வருடம் இன்று நண்பகல் 12:23 மணிக்கு பிறந்துள்ளது. கொண்டாட்டங்கள் மனிதர்களுக்கு புத்துயிர் அளிப்பதுடன் பண்பாட்டினதும் வரலாற்றினதும் உன்னதங்களை நினைவு கூர்ந்து புதிய தலைமுறையினரை பண்பாட்டு மயமாக்கும், சமூக மயமாக்கும் பாரம்பரிய நிகழ்வாகும். இந்து பண்பாட்டின் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றான புத்தாண்டு இலங்கையில் மாத்திரமன்றி தமிழர்கள் பரந்து வாழும் உலக நாடுகள் பலவற்றிலும் கொண்டாடப்படுகின்றது. ராசி மண்டல வலயத்தில் உள்ள மேஷ ராசியில் சூரியன் உதயமாகும் தினமே தமிழ் இந்துக்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது. சூரியன் மீண்டும் மேஷ ராசிக்கு வரும் வரையான காலம் ஒரு தமிழ் வருடம் எனவும் சோதிடம் கூறுகின்றது. பீடித்துள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்களை தேடும் புண்ணிய காலத்தில் தோஷங்கள் நீங்க பெற மருத்து நீர் ஆடப்படுகின்றது. புத்தாடை அணிந்து ஆலயங்களில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டு பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குதலும் மரபாக இந்த நாளில் பின்பற்றப்படுகின்றது. ஆண்டின் வருங்கால பலாபலன்களை அறிந்து கொள்ள பஞ்சாங்கம் பார்க்கின்ற நிகழ்வும் புத்தாண்டின் போது முன்னெடுக்கப்படுகின்றது. ஆண்டு முழுவதும் செல்வம் கொழிக்க வேண்டும் என்பதற்காக கைவிசேடம் பெறுதல் எனப்படும் பண கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறுகின்றது. நண்பர்கள் உறவினர்களுடன் இணைந்து அறுசுவை உணவினை உண்டு வாழ்த்துக்களையும் இந்த நாளில் பரிமாறுகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு கலை கலாசார நிகழ்வுகளிலும் எமது முன்னோடிகள் ஈடுபட்டுள்ளனர். போர் தேங்காய் அடித்தல், சேவல் சண்டை, கிளித்தட்டு, சடுகுடு, ஊஞ்சலாட்டம், கும்மி அடித்தல், கொக்கான் வெட்டுதல், பல்லாங்குழி, ரபான் அடித்தல், சொக்கட்டான், மாட்டு வண்டி சவாரி போன்ற சுதேச விளையாட்டுகளும் இடம்பெறுவதுண்டு. காலை வேளை மத அனுஷ்டானங்கள் இடம்பெறுவதுடன் மாலை வேளையில் விளையாட்டுகளும் நண்பர்கள் உறவினர்களுடன் உறவாடுதலும் நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தவையாகும். பிறந்திருக்கும் மன்மத வருடம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் அருள நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். இன வேறுபாடின்றி இளைஞர்களாக ஒன்றிணைந்து புது வருட பிறப்பை கொண்டாடுவதே அனைவர் மத்தியிலும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் பலப்படுத்துவதற்கு உதவியாக அமையும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மலர்ந்துள்ள மன்மத புதுவருட பிறப்பை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இன, மத, சாதி வேறுபாடுகளின்றி நல்லாட்சிக்கான அர்ப்பணிப்புடன் நாட்டில் உள்ள சகல இனங்களுக்கு மத்தியிலும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகளுக்கு மத்தியில் இம்முறை புதுவருட கொண்டாட்டங்கள் இடம்பெறுவது விசேட அம்சமாகும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். சிறந்த சமூக பெருமானங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து தங்களின் வாழ்வை வளப்படுத்திய தொன்மை மிக்க மானிட பெருமானங்களுக்கும் இந்த தினத்தில் மக்கள் மதிப்பளிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பெருமானங்களில் மக்கள் மத்தியில் ஐக்கியம், சமாதானம், பகிர்தல் உணர்வு மற்றும் அனைவர் மீதும் நல்லெண்ணம் கொள்ளல் என்பன சிறந்த அம்சங்களாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மதுபானம் மற்றும் புகையிலை பாவனையை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு பிறந்துள்ள தமிழ், சிங்கள புதுவருடம் எல்லா இலங்கையர்களுக்கும் மகிழ்ச்சியையும் சுபீட்சத்தையும் கொண்டுவர பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதியின் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவருடம் என்பது இலங்கையர்களுக்கு தேசிய ஐக்கியம்,
சகோதரத்துவம், சமத்துவம், மகிழ்ச்சி, சௌபாக்கியம் என்பவற்றை மேம்படுத்தும் ஒரு திருநாளாகும் என இன்றைய வருடப்பிறப்பை முன்னிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரத்திற்குள் பிரவேசித்துள்ள இந்த தருணத்தில் இன மத கட்சி பேதங்களை புறந்தள்ளி இலங்கையர் எனும் உணர்வுடன் அழுத்தங்கள் மற்றும் ஒடுக்குமுறை மனப்பாங்கிலிருந்து மீண்டு இம்முறை புது வருட பிறப்பை கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளமை மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதனை முன்னுதாரணமாக கொண்டு சகல இனப்பிரிவுகளுடனும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் புது வருடத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் அபிலாஷைகள் குறித்து மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்தி புத்தி சாதுரியத்துடன் செயற்படுவதன் மூலம் மாத்திரமே நாட்டில் நிலவியுள்ள குழப்பகரமான சூழ்நிலையிலிருந்து மீட்சி பெற முடியும் எனவும் தமது புது வருட செய்தியில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சகல மக்களுடனும் நட்புறவு பாராட்டி புது வருடத்தின் அர்த்தத்தை சமூகத்திற்கு வழங்குவது பொறுப்புள்ள அனைவரதும் கடமையாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா குறிப்பிடுகின்றார். மலர்ந்துள்ள புது வருடத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். குழந்தைகளை நேரான பாதையில் செல்வதற்கு வழிகாட்டுவதன் ஊடாக புது வருடத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதுடன் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் குறித்து வயது வந்தவர்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். சுதந்திர சமாதான சமூகத்தில் சகலருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியது அவசியமாகும் என சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா புராதன காலந்தொட்டு பாதுகாத்த சகவாழ்வை அரசியல் மற்றும் ஒரு சில எதிர்பார்ப்புகளுக்காக சீர்குலைய இடமளிக்க கூடாது என்றும் தமது புது வருட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அடக்குமுறையிலிருந்து விடுபட்டு நல்லாட்சியை நோக்கி இலங்கை நகர்ந்துள்ள நிலையில் சகலரும் சௌபாக்கியங்களுடனும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு மலர்ந்துள்ள புத்தாண்டு வழிவகுக்க வேண்டும் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பேசும் மக்களின் உள்ளத்திலும் எண்ணத்திலும் புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் ஏற்றி அனைவரும் ஒருமித்து உழைத்து தடைகளை தகர்த்து புதிய சாதனைகளை படைத்து வளமிக்க சமூகத்தை உருவாக்கிட புதிய வருடத்தில் உறுதி பூண வேண்டும் என அவரது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரே கட்சியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக உறக்கத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் விழித்தெழுந்து பதவி மோகங்களிலிருந்து விடுபட்டு சுயநலமின்றி இதய சுக்தியுடன் செயற்படவும் இந்த புத்தாண்டு வழிவகுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் கூறியுள்ளார். பிறந்திருக்கும் புத்தாண்டில் அனைத்து சுபீட்சங்களும் கிட்ட வேண்டும் என பிரார்த்தித்து நாட்டின் பல பாகங்களிலும் விசேட ஆலய வழிபாடுகள் இடம்பெற்றன. கொழும்பு கொச்சிக்கடை பொன்னமல பாணேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. இதன்போது பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தோஷங்கள் நீங்குதல் வேண்டி வழிபாடுகளில் ஈடுபட்டு அருளாசி பெற்றனர். பிறந்திருக்கும் புது வருடத்தில் நல்லாசி வேண்டி யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தில் பெருந்திரளான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை சித்தன்கேணி பிள்ளையார் ஆலயம், சங்கானே குடத்தியம்மன் ஆலயம், சண்டிலிப்பாய் அம்மன் ஆலயத்திலும் புத்தாண்டு வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. கிளிநொச்சி கந்துசுவாமி ஆலயம் மற்றும் கிளிநொச்சி பிள்ளையார் கோவிலில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. இதன்போது பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பல ஆலயங்களிலும் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் மற்றும் ஒட்டுசுட்டான் தாந்தோண்டீஸ்வரர் சிவன் ஆலயங்களில் இன்று விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட புதுவருட வழிபாடுகள் இடம்பெற்றன. பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவருட கொண்டாட்டங்களை முன்னிட்டு வவுனியா வைரவ புளியங்குளம் ஆதி விநாயகர் ஆலயத்தில் தேர் திருவிழா இடம்பெற்றது.
பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதுடன் கற்பூர சட்டி மற்றும் அங்க பிரதட்சணை மேற்கொண்டு இறையருள் வேண்டினர். திருகோணமலையில் உள்ள மக்கள் புத்தாடை அணிந்து ஆலயங்களிலும் வீடுகளிலும் சிறப்பாக புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். திருகோணமலை பத்திரகாளி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கோணேஸ்வரத்திலும் மிகவும் சிறப்பான முறையில் புத்தாண்டு வழிபாடுகள் இடம்பெற்றன. கிண்ணியா பிரதேசத்திலும் மக்கள் புத்தாண்டு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். மக்கள் புத்தாடை அணிந்தும் பலகாரங்களை பரிமாறியும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆலயங்களிலும் புது வருடம் அனைவரின் வாழ்விலும் சுபிட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஆலையடி வேம்பு வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற புதுவருட சிறப்பு வழிபாட்டில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதிமன் ஆலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு வழிபாடுகளில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். மலையகத்திலும் புது வருடத்தை முன்னிட்டு இந்த வணக்க ஸ்தலங்களில் வழிபாடுகள் இடம்பெற்றன. மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தெனியாய என்சல்பத்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டை வரவேற்கும் முகமாக விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. உமா ஓயா திட்டத்தினால் நீர் பிரச்சினை எதிர்கொண்டுள்ள மக்கள் வீதியில் இன்று புத்தாண்டை கொண்டாடியுள்ளனர். பண்டாரவளை பகுதியில் உள்ள மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திய வண்ணமே உமா ஓயா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டின் அபிவிருத்தி என்பதை மாத்திரம் கருத்தில் கொண்டவர்கள் இந்த மக்கள் குறித்து சிந்திக்க மறந்தமையினால் இந்த பகுதி மக்கள் இருப்பிடங்களை இழந்தது மாத்திரமல்லாது குடிநீர் வளத்தையும் இழந்து நிற்கின்றார்கள். கேள்விக்குறியா நிலையில் இவர்கள் வாழ்ந்தாலும் வற்றிப்போன கிணறுகள் இவர்களின் புத்தாண்டு குறித்த சிந்தனையையும் தளர்த்திவிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு நீர் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இந்த மக்களுக்கு புத்தாண்டை கொண்டாட நீரில்லாத நிலையில் தண்ணீர் பௌசர்களை வைத்து புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள். தோல்வி அடைந்த உமா ஓயா திட்டத்தினால் எமது பிரதேச மக்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட இந்த கிணறு இல்லாமல் போனது. அந்த கிணற்றுக்கு புண்ணியம் சேர்த்து இந்த தண்ணீர் பௌசர் மீது புத்தாண்டுக்கான கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்பிக்கின்றோம். ஆபத்தான வீடுகளை விட்டு ஹீல்லோயா ரயில் நிலையத்துக்கு முன்பாக இந்த மக்கள் புத்தாண்டை கொண்டாடினார்கள். மகுல்லல்ல, ஹீல்லோயா, வீரகல தென்ன, குருந்துகொள்ள ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வீதியிலேயே அடுப்பை கூட்டி பால் பொங்க வைத்தனர். எங்கேனும் சென்று புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பால் பொங்க வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பம் மறக்க முடியாத சம்பவமாக இருக்கும். ¡Que va el bala,
உமாஓயா திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் அதிகாரிகள் மௌனிகளாக இருப்பதோடு பிரச்சனைகளை தீர்க்க முற்படவில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எமக்கு பாரிய அழிவே ஏற்பட்டுள்ளது. கிணறுகள் வற்றி போயுள்ளன. வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இது தொடர்பாக அவதானம் செலுத்தி தீர்வை பெற்றுத் தருமாறு அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். புத்தாண்டின் கொடுக்கல் வாங்கல்கள் இன்று கிணற்றுக்கு முன்னிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று வயலில் இருந்து வேலைகள் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் இன்று எமக்கு கிணறுகள் அற்றுப்போயுள்ளன. மலர்ந்துள்ள புத்தாண்டிலேனும் தமக்கு ஒரு சொட்டு நீர் கிடைக்கும் என்று இந்த மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். Pakai umang bendina menisu dan doi, waturan natua kaum kana paulun doi. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவிலிருந்து உறுப்பினர்கள் நீக்கப்பட்டமை தொடர்பில் அரசியல் ரீதியிலாக பல்வேறு கருத்துக்கள் வெளிவருகின்றன. மத்திய செயற்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு முரணாக செயற்பட்டமையினால் சிரேஷ்ட உறுப்பினர்கள் 5 பேர் மத்திய செயற்குழுவிலிருந்து நீக்கப்பட்டனர். டிபி ஏகநாயக்க, SM சந்திரசேன, சாலிந்த திசாநாயக்க மற்றும் பந்துல குணவர்தன் ஆகியோரே இவ்வாறு மத்திய செயற்குழுவினால் நீக்கப்பட்டனர். கடந்த 2 நாட்களுக்குள் நீக்கப்பட்டமை தொடர்பான கடிதம் கிடைக்கப்பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுள் SM சந்திரசேன நீதிமன்றம் செல்லப்போவதாக அறிவித்திருந்தார். பந்துல குணவர்தனவை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹோமாகம பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். குறித்த கடிதங்களை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிபி ஏகநாயக்க தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க உள்ளிட்ட சிலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற வகையில் அவருக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு புதிய உறுப்பினர்களை நியமித்துள்ளார். புதிய உறுப்பினர்களாக என்னையும் மேலும் சில உறுப்பினர்களையும் நியமித்தமை தொடர்பில் நான் முதலில் நன்றி கூறுகின்றேன். எம்மை விட தகுதியான அல்லது சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என யாராவது கூறினால் எந்த வகையிலும் அதனை மீண்டும் வழங்க தயாராக இருக்கின்றோம். அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்து வருகின்றது. அமெரிக்க சந்தையில் இன்று ஒரு மணித்தியாலத்துக்குள் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $1 அதிகரித்துள்ளது. அதிகரித்துள்ள விலைக்கு ஏற்ப அமெரிக்க சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் இன்றைய விலை $59 ஆகும். கடந்த ஜனவரி மாதம் இறுதிக்கால பகுதியில் $45 தொடக்கம் $47 காணப்பட்ட ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் கடந்த 2 வாரத்துக்குள் முறையே அதிகரித்து செல்கின்றமையை காணக்கூடியதாக உள்ளது. இந்த விலையேற்றத்திற்கு ஏற்ப இலங்கையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகளும் அதிகரிக்குமா என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. உலக சந்தையில் நேற்று ஒரு பீப்பாய் $1 அதிகரித்துள்ளது. இந்த அதிகரிப்பு நேரடியாக நாட்டிற்கு தாக்கம் செலுத்தாது. ஏனெனில் கடந்த காலங்களில் இவ்வாறு பலமுறை விலை மாற்றங்கள் இடம்பெற்றன. இதற்கு அமைவாக தேசிய சந்தையில் விலைகளில் மாற்றம் இடம்பெறவில்லை. ஏனெனில் தற்போது விலை சூசி ஒன்று முன்னெடுக்கப்படவில்லை. நிலையான விலையே முன்னெடுக்கிறோம். ஆகவே உலக சந்தையில் விலை அதிகரித்துள்ளதற்காக தேசிய சந்தையில் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இல்லை. ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை முறையாக நிறுத்துவதாக ஒப்பந்த ரீதியில் உலகின் முன் இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் ஈரானின் பிரதான எண்ணெய் கொள்வனவாளரான இலங்கைக்கு நன்மைகள் கிடைக்குமா எனவும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் தற்போது சுமூக நிலைக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் விதிக்கப்பட்ட தடை தளர்த்தப்பட்டால் மீண்டும் எண்ணெயை ஈரானில் இருந்து பெற்ற தேசிய நுகர்வோருக்கு சிறந்த விலைகளில் வழங்க முடியும். අයින් වුණොත් මම හිතන්නේ අපිට පුළුවන් වෙයි මේ ඉරානයේ නවතවරක් තෙල් ආනයන කරලා இந்தியாவிற்கு பயணிக்கும் இலங்கையர்களுக்கு இன்றிலிருந்து அந்த நாட்டு விமான நிலையத்தில் விசா பெற்றுக்கொள்ள முடியும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைய இந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்தியா 43 நாடுகளுக்கு ஒன்-அரைவல் விசா எனப்படும் விமான நிலையத்தில் விசா பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் இலங்கை 44வது நாடாக அந்த பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவின் புதுடெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு, திருவனந்தபுரம், கொச்சின் மற்றும் கோவா ஆகிய விமான நிலையங்களில் வைத்து இலங்கையர்களுக்கு 30 நாட்களுக்கு விசா பெற்றுக் கொள்ள முடியும். இந்த சந்தர்ப்பத்தை இலங்கையர்களுக்கு வழங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது உறுதி வழங்கியிருந்தார். இன்று நினைவு கூறப்படும் இந்திய அரசியலமைப்பை தயாரித்த டாக்டர் அம்பேத்கரின் ஜனன தினத்தை முன்னிட்டு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 முதல் இலங்கையர்களுக்கு இந்திய விமான நிலையங்களில் சுற்றுலா விசா பெற்றுக் கொள்ள முடியும். அத்துடன் ஏர் இந்தியா விமானம் டெல்லிக்கும் கொழும்புக்கும் இடையிலான நேரடி விமான சேவையை விரைவில் ஆரம்பிக்கும். சொந்த மண்ணை விட்டு பிரிதலின் வலியை அதனை அனுபவித்தவர்களே அறிவர். வாழ்தல் என்பது சொந்த மண்ணில் மாத்திரமே சாத்தியம் என்பவர் நிலத்தை இழந்தோர். அம்பாறை சோனிகம கிராம மக்கள் தமது சொந்த நிலத்துக்கு திரும்ப வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் நடந்த யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த பலர் இன்னமும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். அம்பாறை சோனிகம கிராம மக்களும் ஊருக்கு செல்லும் நாளை எதிர்பார்த்தபடி வாழ்ந்து வருகின்றனர். சோனிகம கிராமம் அம்பாறை மாவட்டத்தின் லகுல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஒரு கிராமமாகும். 1981ஆம் ஆண்டில் காடு வெட்டி குடியேறிய இந்த கிராமத்தில் சுமார் 125 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துள்ளன. ராணுவம் வந்து நின்ற ஒழுங்குகளில் பிடிச்சிட்டாங்க தொன்றாமல குழப்பத்தில். இந்த பிரச்சனை வந்த காரணத்தால நாங்க ஆஞ்சதும் ஆயாதும் மல்லினதும் அரவாச்சோட போட்டுட்டான். நாங்க ட்ராக் கொண்டு போனோம். எங்கட காணியில எங்களுக்கு வந்து உங்களை பார்வையிட்டு எங்கட காணியை தரமான உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த கிராமத்தின் நிலங்கள் மக்களுக்கு சொந்தமானவை என்பதை நிரூபிக்கும் வகையில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காணி அனுமதி பத்திரங்கள் இந்த மக்களிடம் இருக்கின்றன. இந்த டிவிஷன் பானம் பெஸ்ட் முதல் இந்த முஸ்லிம்கள் இந்த இருந்த செய்ய அது இது செய்ய இருந்த கவர்மெண்ட்ல இப்ப ஃபாரஸ்ட் ஆக்கள் இந்த கல்லு இது நீங்க வரவேனா அப்படி சொல்லி நான் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்கேன் நம்மளோட டிஎஸ்க்கு. இப்ப எங்க நிலத்தை எங்களுக்கு தரும்பாடி எங்களை உங்களோட கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய பேமெண்ட் சாமான் எல்லாம் எங்களுடைய இருக்கே. தமது சொந்த மண்ணில் மீண்டும் குடியேற அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரி இந்த மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்துள்ளனர். 1990ஆம் ஆண்டில் யுத்த சூழலால் இடம்பெயர்ந்த இந்த கிராம மக்கள் தற்போது பொத்துவில் உள்ளே உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிகமாக வாழ்ந்து வருகின்றனர். நாங்க 81ஆம் ஆண்டு நாங்க குடியிருந்த நிலத்தை எங்க வாப்பாக்கள் வெட்டின காட்டை நாங்க சேனையாக செஞ்சு நாங்க ஊடு குட்டி எல்லாம் கட்டு புள்ள குட்டி எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. என்றாவது ஒரு நாள் சொந்த நிலத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றனர் சோனிகம கிராம மக்கள். நுவரெலியா மாவட்டத்தின் சிறு அளவிலான பால் உற்பத்தியாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் காரணமாக அத்துறையிலிருந்து வெளியேறி வருவதாக பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. 2016ஆம் ஆண்டில் பால் உற்பத்தியில் இலங்கையை தன்னிறைவு அடையும் நோக்கில் கடந்த சில வருடங்களாக பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நாட்டின் திரவ பால் தொகையின் 67% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் போது ஏற்படும் செலவை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாக தொழில் உற்பத்தி மற்றும் குடும்ப பொருளாதார மேம்பாடு போன்றவற்றையும் இந்த துறையை அபிவிருத்தி செய்வதற்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஊடாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நுவரெலியா மாவட்டத்தின் பாரம்பரிய பால் உற்பத்தியாளர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். எமது பாட்டின் காலத்தில் இருந்து இந்த தொழிலை முன்னெடுக்கின்றோம். ஆனால் இன்று அதனை தொடர முடியாதுள்ளது. கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லை. 3-4 கிலோமீட்டர் தூரம் சென்று புட்களை வெட்டி வருகின்றோம். இந்த தொழில் எமக்கு வெறுத்து போயுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. பதியத்தலாவ பகுதியில் 2 கிராமங்களில் ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பதியத்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுபார மற்றும் கெஹல் உள்ள ஆகிய 2 கிராமங்களுக்கு இடையில் மோதல்கள் இடம்பெறுவதாக பதிவாகியது. கடுபார கிராமத்திலிருந்து லாரியில் வந்த 6 பேர் நேற்றிரவு 10:30 மணி அளவில் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நான் காப்பாற்றினேன். இங்கே எமது வீடு உள்ளது. அவர்களை இங்கு கொண்டு வந்த போது காட்டு வழியாக ஓடி வந்தனர். இருளாக இருந்ததால் என்னால் முடியவில்லை. அவ்வாறு ஓடி வந்தவர்கள் கெஹல் உள்ள கிராமத்தில் 3 ஆபத்தை ஏற்படுத்திவிட்டு லாரியில் தப்பிச் சென்றதாக சம்பவத்தை நேரில் கண்டவர் தெரிவித்துள்ளார். அங்கு செல்ல வேண்டாம் என கூறி 2 சகோதரர்களும் என தோட்டத்துக்குள் இருத்தினேன். அப்போது வேகமாக லொரி ஒன்று வருவதை கண்டேன். அப்போது இருவரையும் நான் ஓரத்திற்கு தள்ளிவிட்டேன். அப்போது ஒருவரை மோதிக்கொண்டு லொரி சென்றது. அவர் அங்கு விழுந்து கிடந்தார். அப்போது அவர் உயிரிழந்து கிடந்தார். 10 அடி தூரத்தில் மற்ற சகோதரன் விழுந்து கிடந்தார். அவரும் உயிரிழந்திருந்தார். அவர்கள் இதனை வேண்டும் என்றே செய்தார்கள். நான் அழைத்தேன், யாரும் இல்லை. அரை மணி தியாலத்திற்கு பின்னரே போலீசார் வந்தனர். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வோம் என கூறினேன். அவர்கள் அங்கேயே நின்றிருந்தனர்.
எனது 2 புதல்வர்களையும் அந்த லொரி நேற்று இரவு மோதி சென்றுள்ளது. நான் வயலிலிருந்து காலையில் தான் வந்தேன். இரத்தம் இருப்பதை கண்டேன். அப்போதுதான் உயிரிழந்தது தெரியும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இதில் ஒருவர் 28 வயதான ஒரு குழந்தையின் தந்தை மற்றும் ஒரு நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்று இரவு 10:30 அளவில் 2 குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் பின்னர் ஒருவர் அவரது லொரியில் மிகவும் மோசமான முறையிலும் மற்ற குழுவினரை மோதியுள்ளனர். எவ்வாறாயினும் இது கொலை சம்பவம் என்பதால் அவரை கைது செய்துள்ளோம். இதனுடன் தொடர்புடைய மற்ற சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை தெஹியாத்த கண்டிய நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஆந்திர மாநில வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் என்கவுண்டர் என்ற போர்வையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமைக்கு ஆதாரம் உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மாநில முதலமைச்சர் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 40 உறுப்பினர்களை கொண்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு சம்பவ இடத்துக்கு கடந்த 11ஆம் தேதி சென்றதாகவும் போலீசார் தெரிவித்த கருத்துக்களில் முரண்பாடுகள் பல காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 8 தொடக்கம் 10 அடி தூர இடைவெளியில் ஒவ்வொரு சடலமும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.